Hi guys, இது Cellcare Infotech நான் இக்பால். நான் ஏற்கனவே BORNEO ஸ்கீமேட்டிக்கை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ வீடியோ போட்டிருந்தேன். இதுவும் BORNEO ஸ்கீமேட்டிக்கை பற்றி தான். இது எப்படின்னா நம்ம BORNEO ஸ்கீமேட்டிக்கை எப்படி எளிய முறையில் புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவுடைய எண்டில் உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி இருக்கும் BORNEO ஸ்கீமேட்டிக்கை பற்றி. நீங்களே வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஆர்வமாயிருவீங்க. ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான எல்லா விஷயமும் இந்த வீடியோவில் இருக்கும். ஆல்ரெடி நான் சொன்னது போல் ஸ்கீமேட்டிக்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ்னால் மொபைலுடைய பிசிபியில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கோ அதோடைய சிம்பிள்ஸ், அதோடைய நேம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். மேக்ஸிமம் என்ன இருக்குன்னு கேட்டிங்களாக்கும் கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர், காயிலு, டயோடு இதுதான் மெயினாக இருக்கும். இதில் மேஜராக இருக்கிறது கெப்பாசிட்டர்ஸ் தான் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இதோடைய நேமையும் இதோடைய சிம்பிளையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமாக்கும் நம்மளுக்கு போர்னியோவை யூஸ் பண்ணுறதோ இல்லை வேறு எந்த ஸ்கீமேட்டிக்கை நீங்கள் யூஸ் பண்ணுறதோ உங்களுக்கு ரொம்ப சுலபமாயிடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் எலக்ட்ரானிக்ஸை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து போர்னியோ ஸ்கீமேட்டிக்ஸ்குள்ளே போகலாம். இதுதான் வந்து ரெசிஸ்டர், இது வந்து கெப்பாசிட்டர், இது இண்டக்டர், இது வந்து காயில், ஆனால் இண்டக்டர்ன்றது இதோடைய நேமு. இதோடைய சிம்பிள் இந்த மாதிரி தான் இருக்கும். ரெசிஸ்டருடைய சிம்பிள், கெப்பாசிட்டருடைய சிம்பிள் இந்த மாதிரி இருக்கும், காயிலுடைய சிம்பிள் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதை போர்னியோவில் ஏதோ ஒரு ஸ்கீமேட்டிக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கண்டா ரெசிஸ்டருக்கு இந்த மாதிரி சிம்பிள் போட்டு மேலே வந்து ஆர் அப்படின்னு நேம் கொடுத்துருப்பாங்க. ரெசிஸ்டருடைய ஃபஸ்ட்டு லெட்டரை சிம்பிளுக்கு மேலே கொடுத்துருப்பாங்க. அதேபடி கெப்பாசிட்டருக்கு இந்த சிம்பிள் போட்டு அதுக்கு மேலே வந்து சீண்டு கொடுத்துருப்பாங்க. காயிலுக்கு வந்து எல்லுன்னு கொடுத்துருப்பாங்க. இண்டக்டருக்கு உள்ள எந்த லெட்டரும் வராது, எல்லுன்னு கொடுத்துருப்பாங்க. காயிலுடைய லாஸ்ட் லெட்டர் எல்லு அதை கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரெசிஸ்டர், இது கெப்பாசிட்டர், இது இண்டக்டர். இப்போ நம்ம வந்து டயோடை பார்க்கலாம். இது டயோடுடைய சிம்பிள் இப்படி தான் இருக்கும். இது ப்ளஸ், இது மைனஸ், ஆனோட், கேத்தோடு. இதில் வந்து இந்த சிம்பிளை கொடுத்து டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எல்லா ஒரு காம்போனன்ட்ஸுக்குமே அவங்க ஒரு நம்பர் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த சிம்பிளை போட்டு அந்த நம்பரை போட்டு வச்சுருப்பாங்க. அதை பயன்படுத்தி எப்படி நம்ம வந்து அதை வந்து நம்ம ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ வந்து ஸ்கீமேட்டிக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து போக்கோ M3 ஸ்கீமேட்டிக்கை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இது போக்கோ M3 பிசிபி மதர் போர்டு. இது வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு, பாட்டம் சைடு, இது வந்து டாப் சைடு. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு CPU, இது வந்து EMMC, இது சிம் ட்ரே. ஸோ இது வந்து சார்ஜிங் செக்ஷனு. இந்த பக்கம் பார்த்தீங்களாக்கும் இது நெட்வொர்க் செக்ஷனு, இது பவர் செக்ஷனு. ஓகேங்களா? இந்த கனெக்டர் வந்து பார்த்தீங்களாக்கும் ஆன் ஆஃப் ஸ்டிப்பு ப்ளஸ் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டுக்குள்ளே கனெக்டர் வரும். இது கேமரா கனெக்டரு. இது வந்து B2Bண்டா போர்டு டு போர்டு கனெக்டரு. இந்த கீழே சப் போர்டுக்கும் இந்த போர்டுக்கும் உள்ள கனெக்டரு. இது வந்து இதுலேயே டிஸ்பிளேயும் வரும், இதுலேயே சார்ஜிங்கும் வரும். இது பெரிய கனெக்டரு. இது வந்து பேட்ரி கனெக்டரு. ஸோ இப்போ நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு போக்கோ M3 டெட் ஃபோன் வந்துருக்குது. அதை நீங்கள் வந்து சார்ஜிங் ஜாக்கும் மாற்றிட்டீங்க, ஸ்ட்ரிப்பும் மாற்றிட்டீங்க. பட் வந்து அந்த ஃபோனில் வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. இதில் வந்து வோல்டேஜஸ் வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறோம்? இப்போ வோல்டேஜஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வோல்டேஜ் வந்து அந்த ஃபோனுக்கு செக் பண்ணணும். போர்டில் உள்ள வோல்டேஜஸ் வருதா, மற்ற சார்ஜிங் செக்ஷன்லாம் எப்படி பர்ஃபெக்டாக இருக்குதான்னு இந்த ஸ்கீமேட்டிக்கை யூஸ் பண்ணி எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு ஒரு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், எதுலேருந்து ஆரம்பிக்கணும்டா இந்த சார்ஜிங் ஜாக்லேருந்து தான் நீங்கள் வந்து ஆரம்பிக்கணும். ஏண்டா இது வழியாக தான் சப்ளை வந்து மொத்த போர்டுக்குமே உள்ளே போகுது. ஸோ இந்த கனெக்டர் தான் மெயின். இந்த கனெக்டருடைய நம்பர் என்ன கொடுத்துருக்குறாங்க, CN2701. ஸோ இந்த கனெக்டர் வந்து ஒரு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னே இந்த சர்ச் பாரில் வந்து இந்த நம்பர் வந்துடும். நீங்கள் இதை ஒன்றும் பண்ண தேவையில்லை, அப்படியே வந்து நான் ஸ்கீமேட்டிக்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை கிளிக் பண்ணுங்கள், ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்களாக்கும் அந்த கனெக்டருடைய நம்பரு அங்கே வந்துடும்.
ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டால் 2 ஏரோ கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நெக்ஸ்ட் போகிறதுக்காக இந்த ஏரோவை கிளிக் பண்ணிங்களாக்கும் அந்த கனெக்டர் கிட்ட அது வந்துடும். இதுதான் அந்த கனெக்டர் 60 பின் கனெக்டர். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த பிசிபியில் அதனுடைய 60 பின் கனெக்டர் இது. இதில் இவ்வளோ இவ்வளோ பின்ஸ் இருக்குது, இதில் எங்கே போய் நம்ம தேடுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். எப்போதுமே வந்து கனெக்டருடைய ஒரு சைடு வந்து ஒரு எண்டு வந்து பாசிட்டிவ் வரும், இன்னொரு எண்டு வந்து நெகட்டிவ் வரும். அதாவது நான் சொல்கிறது B2B சார்ஜிங் கனெக்டர். ஓகேங்களா, எல்லா கனெக்டரையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. சார்ஜிங் கனெக்டர். ஸோ அதாவது இந்த எண்டு தான் உங்களுக்கு வந்து V பஸ் USB இன். இதில் வழியாக தான் அந்த வோல்டேஜ் வந்து சார்ஜர்லேருந்து வர 5 வோல்ட்டு இந்த கனெக்டர்லேருந்து இந்த பின்னு வழியாக தான் உள்ளே வந்து போர்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும். வி பஸ்ன்னு எதை சொல்கிறோன்னா, நமக்கு வந்து சார்ஜிங்லேருந்து வர்ற வோல்டேஜ், சார்ஜர்லேருந்து வர்ற வோல்டேஜை இன்புட் வோல்டேஜை வி பஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து வி பஸ் இங்கே வந்து என்ட்ரு ஆகுது. இங்கேருந்து எங்கே போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா இதையே வந்து கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப இந்த இதில் வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும். ரிஜிஸ்டர் ஆனோன்னா திரும்ப வந்து டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்துருச்சு. இது எந்த ஏரியான்னு பார்ப்போமா? இதில் வந்து வருது. இது வந்து ஒரு ஐசி, இது வந்து ஐசியோடைய நம்பர். ஸோ இந்த ஐசியோடைய பேர் என்னன்னு கேட்டிங்களாக்கும் ஓவிபி ஐசி அப்படின்னு சொல்லுவோம். ஓவிபின்னா ஓவர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன். இந்த ஐசி வந்து இப்போ வர்ற எல்லா ஆண்ட்ராய்டு மொபைலுக்குமே வந்து லேட்டஸ்ட் மொபைலுக்குமே வந்து இந்த ஓவிபி ஐசி வந்து வரும். இது ஏன் இதோடைய வேலை என்னன்னு கேட்டிங்களாக்கும் ஓவர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன். உங்கள் ஃபோனுக்கு வோல்டேஜை வந்து அதிகமாக உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு, மற்ற ஸ்பேர் பார்ட்ஸ் எதுவும் வந்து டேமேஜ் ஆகாமல், ஐசிஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது ஒரு ப்ரொடக்ஷனுக்காக கொடுத்துருக்குற ஐசி. இன்கேஸ் உங்கள் வீட்டில் வந்து ஹை வோல்டேஜ் திடீர்னு வந்துருச்சுன்னு வைங்களேன், உங்கள் சார்ஜரில் இருந்து அந்த வோல்டேஜ் அப்படியே வந்து ஃபோனுக்குள்ளே போகும். அப்போ என்ன ஆகும், ஃபோனில் உள்ள சார்ஜிங் ஐசியோ இல்லை மற்ற பார்ட்ஸோ வந்து பேர்ன் ஆகிறதுக்கு, எரிஞ்சு போகிறதுக்கு, ஃபோனுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்காக, கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த ஐசியை கொடுத்து வச்சுருக்காங்க. இது வழியாக தான் நீங்கள் சார்ஜிங்லேருந்து வர 5 வோல்ட்டு இது வழியாக உள்ளே போய் இது இன்னு, இது வழியாக அவுட் ஆகும், வெளியில் போகும். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணணும் வோல்டேஜஸ் வர்ற வோல்டேஜ் கரெக்டாக இருக்குதா, இன்புட் வோல்டேஜ் அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே அந்த நான் முன்னாடியே சொன்னதுபடி இது வந்து கெப்பாசிட்டர், கெப்பாசிட்டருடைய சிம்பிள். இது வந்து கிரவுண்டு, இது வந்து லைனு. அப்போ அந்த நம்பருக்கு வந்து C3031 அப்படின்னு கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த கெப்பாசிட்டருடைய நம்பர் 3031. ஸோ இந்த கெப்பாசிட்டர் அந்த பிசிபியில் எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். அப்படின்னா திரும்ப இதை கிளிக் பண்ண உடனே அந்த இடத்துல இந்த இடத்துல அந்த நம்பர் வந்து வந்துடும். திரும்ப நீங்கள் லே அவுட்டுக்கு போய் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணி இந்த ஏரோவை அழுத்தினீங்களாகும். இதுதான் அந்த கெப்பாசிட்டர். பார்த்தீங்களா, C3031. ஸோ நீங்கள் இந்த இடத்துல வோல்டேஜஸ் செக் பண்ணிக்கலாம். இல்லை அந்த கெப்பாசிட்டரில் எதுவும் ஷார்ட்டேஜ் இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுதான் இதை வந்து போர்னியோவில் வந்து ஒரு ஈஸி மெத்தடு, நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்குள்ள மெத்தடு, எந்த காம்பனண்ட் எந்த லொக்கேஷன் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு வருவோம், அதே திரும்ப ஸ்கீமேட்டிக்காக போவோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட்டு அதே இதில் பக்கத்தில் ஒரு கெப்பாசிட்டர் கொடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து இதுக்கு பேர்லாம் வந்து ஃபில்டர் கெப்பாசிட்டர், வர்ற கரண்ட்டை ஃபில்ட்ரு பண்ணி விட்ற கெப்பாசிட்டர். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ரெசிஸ்டர், நான் சொன்னேன் இல்லையா, ரெசிஸ்டருக்கு ஆறுன்னு சொல்லி ஃபஸ்ட் லெட்டர் கொடுத்துருப்பாங்க. இது ரெசிஸ்டருடைய சிம்பிள். இது வந்து அது லொக்கேஷன் நம்பரு 3041. அதே மாதிரி தான் ஒரு கிளிக் பண்ணமாக்கும் அங்கே வந்துடும். நீங்கள் திரும்ப லே அவுட்டுக்குள்ளே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணி இந்த ஏரோ அமுக்குனீங்களாகும். அதுக்கு பக்கத்துலேயே அந்த ரெசிஸ்டர் இருக்குது, அந்த கெப்பாசிட்டருக்கு பக்கத்துலேயே அந்த ரெசிஸ்டர் இருக்குது, R3041. ஸோ ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வருவோம். இது ஐசி. இந்த ஐசியுடைய நம்பர் என்ன கொடுத்துருக்குறாங்க, U3001. இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுண்டா அதே தான், சேம் மெத்தட். கிளிக் பண்ணோமா, இங்கே வந்துருச்சா, திரும்ப வந்து ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணி ஏரோ வாங்கணுமாக்கும் இந்த இருக்குது. இதுதான் இந்த ஓவர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் ஐசி U3001. ஓகே, இதெல்லாம் பார்த்துட்டீங்க.
இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்புட் சப்ளை ஓகேயா இருக்குது, இதிலேருந்து வர அவுட்புட் சப்ளைவும் ஓகேயா இருக்குது. அவுட்புட் சப்ளை எப்படி பார்ப்பீங்க, இந்த கேப்பில் இந்த கெப்பாசிட்டரில் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த கெப்பாசிட்டர் வந்து 3010, இதே அதே மெத்தடு படி தான் நீங்கள் வந்து செக் பண்ணி கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்துக்கலாம். ஓகே, இது வரைக்கும் ஓகே, இன்புட்டும் ஓகே, அவுட்புட்டும் ஓகே. இந்த சப்ளை வேறு எங்கே போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு திரும்ப இதை ஒரு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதே இதில் டபுள் கிளிக் பண்ணிங்களாகும் அது சவுண்டு வந்துச்சா, அப்போ வந்து அந்த லொக்கேஷனுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். PMI 632 சார்ஜர், PMI 632 சார்ஜிங் ஐசிக்கு போகுது இந்த சப்ளை. PMI 632ங்கிறது மேக்ஸிமம் எல்லா ஆண்ட்ராய்டு குவால்காம் ஃபோன்லேயும் வந்து இந்த ஐசி வந்து ஃபேமஸான ஒரு சார்ஜிங் ஐசி, எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் இருக்கும். அதிகமாக ஃபால்ட் வரக்கூடிய ஐசி இதுதான். இதுக்குள்ளே வருது விபஸ், யூஎஸ்பி, ஓவிபி. அதாவது விபஸ்லேருந்து விபஸ் யூஎஸ்பி வோல்டேஜிலேருந்து ஓவிபி ஐசி மூலமாக இதுக்கு உள்ள வோல்டேஜஸ் வருது. ஸோ இங்கே வர வோல்டேஜஸை நீங்கள் வந்து இங்கே இருக்கிற இந்த கெப்பாசிட்டர் மூலமாக நீங்கள் வந்து லொக்கேஷன் பண்ணி செக் பண்ணிக்கலாம் வோல்டேஜஸ் வருதா அப்படின்ட்டு. இது வந்து இன்னு ஓகேங்களா. இந்த ஐசியோடைய PM632 உடைய வோல்டேஜ் இன்னு. இதிலிருந்து வர்ற வெளியாகிற வோல்டேஜை தான் விபிஹெச் பவர்னு சொல்லுவோம். விபிஹெச் பவர்ண்டா இந்த விபஸ்லேருந்து வர்ற வோல்டேஜ் இதில் இந்த சார்ஜிங் ஐசி மூலமாக விபிஹெச் வோல்டேஜாக கன்வெர்ட் ஆகும். விபிஹெச்ங்கிறது இதிலேருந்து வர்ற மொத்த மொபைலுக்கும் இந்த விபிஹெச் வோல்டேஜ் தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும்டா, சார்ஜிங் ஐசியிலேருந்து இது வந்து ப்ரைமரி ஐசி, செகண்டரி பிஎம்ஐசி பவர் மேனேஜ்மெண்ட் ஐசின்னு ஒன்று இருக்கும். அது மூலமாக தான் இந்த மொபைல் ஃபுல்லாகவே வோல்டேஜஸ் பாஸ் ஆகும். சிபியூ, இஎம்எம்சி எல்லாத்துக்குமே அதிலேருந்து தான் சப்ளை வந்து பாஸ் ஆகும். ஸோ அதுக்கு பேர் தான் விபிஹெச் பவர். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, விபிஹெச் பவர் இந்த காயில் மூலமாக வெளியில் போகுது. இந்த காயில் வந்துட்டு, இந்த காயிலுக்கு பேர் ஸ்விட்சிங் காயில், விபிஹெச் வோல்டேஜ் ஸ்விட்சிங். இதுதான் ஸ்விட்சிங் காயில். இந்த காயில் டேமேஜ் ஆனாலும் இது வந்து அவுட்புட் ஆகாது, வோல்டேஜ் வந்து அவுட்புட் ஆகாது. ஸோ இந்த காயில் நீங்கள் எங்கே இருக்குது லொக்கேஷன் அப்படின்னு செக் பண்ணணும்டா, திரும்ப அதே மாதிரி தான் கிளிக் பண்ணிங்க, ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. திரும்ப லே அவுட்டில் போய் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு இந்த ஏரோ அமுக்குங்க. இந்த இருக்குது அந்த காயில் L1801. இது U1800ங்கிறது அந்த சார்ஜிங் ஐசி PMI 632. இது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற காயில். இது வந்து ஓவர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் ஐசி. இது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற காம்போனன்ட்ஸு, கெப்பாசிட்டரு, ரெசிஸ்டரு, அந்த இதில் பார்த்தோம்னா அதெல்லாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணுற மெத்தடு. இது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். உங்களுக்கு இன்கேஸ் புரியலைன்னா இந்த வீடியோவை திரும்ப திரும்ப ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக வந்துடும். உங்களுக்கு இன்னும் இதில் தெளிவாக வேணும், எனக்கு வந்து இன்னும் விளக்கமாக வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்டில் ரிக்வஸ்ட் கொடுங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வீடியோ தயார் பண்ணி போடுறேன். ஸோ இதுதான் இதுக்குள்ள மெத்தடு. இப்போ நம்ம அந்த இப்போ ஃபோன் ஆன் ஆகலைன்னு பேசிக்கிட்டு இருந்தாலும் இப்போ அதுக்கு வருவோம். இப்போ ஃபோன் ஆன் ஆகலை, இப்போ வோல்டேஜஸ் வந்து அவுட்புட் ஆகலை, இல்லை இந்த இருக்கிற லொக்கேஷனில் ஏதாவது ஒரு கெப்பாசிட்டரோ ரெசிஸ்டரோ ஃபால்ட்டாக இருக்குதுன்னா அதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபோனை வந்து ஆன் பண்ணலாம். அப்படியே ஆன் ஆகலை அப்படின்னா இந்த சார்ஜிங் ஐசி PMI 632 இருக்குது இல்லையா, இதை ரீபால் பண்ணி போட்டு பார்க்கலாம், இல்லை ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து இப்போ சக்ஸஸ் ஆகிடும். நான் சொல்கிறது என்னுடைய யூகத்தில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்காக வர எல்லா டெட் மொபைலும் அதே மாதிரி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து அதை நீங்கள் டயக்னோஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அதுக்கு ஐடியா வரும். ஸோ இவ்வளவு தான் இது. இதை அப்படியே நம்ம வந்து ஹார்ட்வேர் சொல்யூஷனில் இதை அப்படியே நம்ம போய் பார்க்கலாம். இதில் வந்து இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். இது அதே பிசிபி தான், போக்கோ M3. இதுதான் நம்ம பார்த்த கனெக்டர், 60 பின் கனெக்டர். பாருங்கள், விபஸ் வோல்டேஜஸ் நான் சொன்னேன்ல, அந்த கனெக்டர் இது பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். இங்கே இது டெஸ்ட் பாயிண்ட்டு. இப்போ இன்கேஸ் நீங்கள் இங்கே கனெக்டர் மாட்டினதுக்கப்புறம் வோல்டேஜஸை நீங்கள் செக் பண்ணணுன்னா இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ண முடியாது. ஸோ கனெக்டர் அந்த இடத்துல வர்றதுனால உங்களுக்கு ஒரு இடத்துல டெஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இங்கே வர சப்ளை இங்கேயும் வரும். ஸோ இங்கே நீங்கள் மல்டிமீட்டரை வந்து நெகட்டிவ்லையும் இதை ப்ளஸ்லையும் வச்சு வோல்டேஜஸில் செக் பண்ணிங்களாக்கும் 5 வோல்ட் வருதான்னு உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ இது ஒரு மெத்தடாக. இந்த லைன் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். விபஸ் வந்து நேராக போர்டோட பின்னாடி, இது போர்டோட பின் சைடு, அது ஃப்ரண்ட் சைடு.
போர்டோட பின்னாடி நேராக வந்து இதுதான் வர லைன் வி பஸ்ஸு. இந்த கெப்பாசிட்டர் மூலமாக நம்ம பார்த்தோம் இல்லையா, ஓவிபி ஓவர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் ஐசி, அதிலிருந்து திரும்ப வோல்டேஜ் அவுட் ஆகுது இந்த கெப்பாசிட்டர் மூலமாக, ஃபில்டர் கெப்பாசிட்டர். அதிலிருந்து நேராக இந்த கெப்பாசிட்டர்லேருந்து இந்த பிஎம்ஐ 632க்கு உள்ளே போகுது, என்ட்ரு ஆகுது. ஸோ இதிலேருந்து அது வரைக்கும் உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு லைனு. இப்போ விபிஹெச் வோல்டேஜ் எதுடா அப்படின்னு கேட்டால், அதிலிருந்து ப்ரொடியூஸ் ஆகிற வோல்டேஜ், அவுட்புட் வோல்டேஜ் இதுதான் விபிஹெச் வோல்டேஜ். இது நேரம் எங்கே போகும்னு கேட்டிங்களாக்கும் பிஎம் பவர் மேனேஜ்மெண்ட் ஐசி பிஎம்ஐசிக்கு போகும். இது வந்து நம்ம பார்த்தலையா காயில், ஸ்விட்சிங் காயில், இது ஸ்விட்சிங் காயில், இது வந்து அந்த டயோடு, நம்ம அதில் டயக்ராமில் காமிச்சல அந்த டயோடு. இது பக்கத்தில் இருக்கிற கெப்பாசிட்டர்ஸு. ஸோ இதுதான் கைஸ் வந்து ஸ்கீமேட்டிக்குடைய பேசிக் இன்ஃபர்மேஷனு. இது பேசிக் தான். இன்னும் வந்து டீப்பாக உங்களுக்கு டீப் நாலேஜ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு வீடியோ பண்ணலாம். ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பொறுமையாக இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியும். ஸோ வீடியோவை எனக்கு எக்காரணத்தை கொண்டு ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு இதை பற்றின டவுட் இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ ரெடி பண்ணி போடலாம். ஓகே கைஸ், உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.